கிட்னாப்பர்ஸ். எவ்வளவு வேணும்? என்னடா அவன் ஸ்ட்ரெயிட்டா மேட்ரிக்கே வரான். எவ்வளோன்னு கேட்கறது? அமௌண்ட் கொஞ்சம் பெருசு தான், தப்பா நினச்சிக்காதீங்க. 5 lakhs. 5 lakhs தானா? பாரா நாய் நோனே எப்படி பொங்குறான். 5 lakhs தானா? 5 lakhs தானான்றான். இங்க பாருங்க, நீங்க கிட்னாப் பண்ணது என்னோட உயிரை. சார் உங்க உயிரை எங்க உயிரை நினைச்சு தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். உயிரை வந்து காசு கொடுத்து கொண்டு போங்க. நீ என்ன சொல்ற? சார் வயசு பொண்ணு சார், அதுவும் அழகான பொண்ணு வேற. எவ்வளவு நேரம் சார் பொத்தி பொத்தி பாதுகாக்க முடியும்? சீக்கிரம் வந்து கூட்டு போங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சார் உங்க பேபி என்கிட்ட ஹாப்பியா இருக்கு சார். அவ்வளவு ஏன் சார் வரும்போது மேல சேறுபட்டுருச்சுன்னு நான் தான் சார் குளிக்க வச்சேன். என்னது நீ குளிக்க வச்சியா? நான் இல்ல சார், நாங்க எல்லாரும் சேர்ந்துதான். பேபி ரொம்ப நாட்டி சார். நாங்க குளிக்க வைக்கும் போது எங்க எல்லாரும் மேலயும் எகிரி வந்து பாயுது சார். ஏய், என் பேபி மேல உங்க கை பட்டுச்சு, உங்களை உயிரோட விட மாட்டேன். நாய் விஷயத்துல இவ்வளவு பொசிட்டிவா இருக்கானே, இவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி பார்த்து போனோம். எங்களுக்கு எதுக்கு சார் தேவையில்லாத வேலை? நீங்க பணத்தை அமிச்சிங்கன்னா பத்திரமா உங்க பேபியை வீட்டுக்கு அமிச்சிருவோம். சரி, பணத்தை எங்க கொண்டு வரணும்? சேர்மினார் கிட்ட, பழைய மசூதி. ஹலோ, நாங்க தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணல, கிட்னாப்பர்ஸ். ஏடா ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ண மாட்டீங்களா? ஏன் எங்க நம்பரை அப்சர்வேஷன்ல வைக்கலான்ட்டா? நாங்க ஒன்றும் குழந்தை இல்லை சார். எப்படி அலர்ட்டா இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். டைமை வேஸ்ட் பண்ணாம ஒரு கோடியா ஆக்சிஸ் கார்டை எடுத்துக்கிட்டு கோல்கொண்டா பக்கத்துல இருக்க பழைய கிணத்தாண்ட வந்துருங்க. என்னது 1 கோடியா? இப்பதான் கால் பண்ணி சொன்னீங்க, அதுக்குள்ள இவ்வளவு சேஞ்சா? சொன்னதை செய். கோடி ரூபாவும் அந்த ஆக்சிஸ் கார்டும். அந்த ஆக்சிஸ் கார்டு உனக்கு இருக்கு. பேபி பேபி அது புரிஞ்சதில்ல. நான் அதிகமா சிகரெட் பிடிப்பேன். ஓவரா கொஸ்டின் பண்ணனு வையேன், உன் பொண்ணு மேலேயே சிகரெட் அணைப்பேன். வேண்டாம் வேண்டாம், என் பொண்ணு எதுவும் பண்ணிடாத. நீ கேட்ட 1 கோடி ரூபாய் ஆக்சிஸ் கார்டோட நாங்க வந்து சேர்றோம். ஓகே? 1 கோடி ரூபாய் எதுக்குன்னு? அண்ணன் கேட்டது ஆக்சிஸ் கார்டு மட்டும் தானே. ஆக்சிஸ் கார்டு அண்ணனுக்குடா, 1 கோடி நமக்கு. ஹலோ, என்ன சார் உங்களுக்கு டைமிங் சென்ஸே இல்லையா? வரடா, 5 நிமிஷத்துல கோல்கொண்டா வந்துடுறேன். கோல்கொண்டாவா? நான் சொன்னது சேர்மினார்ல. இல்ல, நீங்க சொன்ன இடத்துக்கே நான் வந்துடுறேன். 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? இந்த நாய் எந்த மூல தெரியுதுன்னு தெரியலையே. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது நிமாசி பாபாவோட ஜீவ சமாதியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறத. ஏற்பாடுகள்லாம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. பாபாவை பார்க்க அவரோட பக்தர்கள்லாம் ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. ஏன் பாபா இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டீங்க? ராத்திரி என்ன மும்மூர்த்திகள் கூப்பிட்டாங்கப்பா. மும்மூர்த்தினா ரஜினி, கமல், விஜயா பாபா? இல்லப்பா, பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன். என்ன சொன்னாங்க பாபா? நான் இல்லாத சொர்க்கம் ஆடியன்ஸ் இல்லாத தியேட்டர் மாதிரி இருக்கான்பா. ஐயோ, என்ன கிளம்பி வர சொன்னாங்கப்பா. அப்ப நானும் உங்க கூட சமாதியாக போறேன் பாபா. இங்க பாருப்பா, நாம நினைச்ச நேரமெல்லாம் போறதுக்கு அது என்ன ஒயின் ஷாப்னு நினைச்சிட்டியாப்பா? சினிமா தியேட்டருப்பா. ஷோ போட்டதுக்கு அப்புறம் தான் தியேட்டருக்குள்ள போகணும். அழைப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் சமாதிக்குள்ள போகணும். இருந்தாலும் நீங்க கடவுள், உங்களுக்கு போய் சாவு வரும். 1 வருஷம் ஓடக்கூடிய படமா இருந்தாலும் ஒரு நாள் தியேட்டரை விட்டு போய்த்தான்ப்பா ஆகணும். அது மாதிரி தான் நம்ம ஆத்மாவும். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாது பாபா. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் பாபா. ப்ளீஸ் ப்ளீஸ் பாபா. ஐயோ, இவங்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியாது போல இருக்கே. சொல்லலைன்னா அந்த பிளாக்மெயிலர் டார்ச் தாங்க முடியாது. அப்ப தம்பி பாபா, எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு NRI ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பானே, தெரியும்ல? என்ன சந்தானம் சந்தானம்னு கூப்பிடுவாரு. சந்தானம்? அது யாரு? அங்க பாரு. வேர்க்கலை 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 வேர்க்கலை. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா. 10 ரூபா டிக்கெட் 50 ரூபா. டிக்கெட் 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 5 ரூபா. 10 rupees 50 rupees இருக்குல்ல? ஃபிகருக்கு பக்கத்து சீட்டா? இல்லையே. இதோ இங்க. ஃபிகர் எங்க? அதோ அங்க. உன்னதான் எதிர்பார்த்து இருந்தேன். இந்தா 100. ஒரு டிக்கெட் இருக்கு, ஆனா தர மாட்டேன். வாட்டர் பாட்டில குவார்டர் கலந்து சிப் பண்ணிக்கிட்டே செகண்ட் ஷோ பாக்குறது என் பழக்கம். ரோஸ் வெறி ஏத்துறாளே. நான் அவங்க நினைச்சேன். படலாமா? படல. முடிய போகுது, எல்லாமே முடிய போகுது.
கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது. ரோஸ், ஜாக் முழுகிட்டானே. ரோஸ், 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 ரோஸ். என் பேரை கூப்பிடுறாருங்க. ஐயோ, பெரிய ஷிப்பே முழுகிருச்சே. சார் முழுகி போச்சு சார். மேடம் பேர் இந்த சிப் முழுகி போச்சு சார். ஆமா சார். 520 2050 520 2050. அது நம்ம சிப் நம்பர் சார். ஆமா உண்மைதான். ரோஸ், ரோஸ். இது நம்ம மேடமோட பேரு. ஆமா நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் தெரிஞ்ச யானியா இருக்காரே சார். சார், என் ஷிப்பு மூழ்கிடுச்சு சார். இப்ப நான் என்ன பண்றது? ஷிப்பு போனா என்ன? சினிமா கிட்டு, சினிமாவா? சூப்பர் கிட்டு, மெகா கிட்டு. உங்களை சினிமா எடுக்க சொல்றாருங்க. 10 rupees 100 rupees 10 rupees 100 rupees 10 rupees சார், 100 rupees 10 ரூபா வச்சா 1000 ரூபாய் லாபம் வரும்னு உங்களை சொல்றாரு சார். 100 rupees அப்படின்னா அவர் எழுப்புங்க. 10 rupees 100 rupees. சார், அப்பா, பாபா பாபாவா? பாபா இது நல்லா இருக்கு. பாபா. அப்படி சினிமாவை சீனிவாச பாபாவா மாத்திக்கிட்டேன். அவன் யாருன்னு தெரியல, என் பிளாஷ்பேக்கை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து பணத்தை புடுங்க ஆரம்பிச்சுட்டான்டா. நான் காலையில இருந்து பஜனை பண்ணி சம்பாதிச்ச பணம் எல்லாம் சாயந்தரம் ஆனா அவனுக்கு போய் சேர்ந்துருண்டா. இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு இந்த ஊரை விட்டு ஓடி போக ஸ்கெட்ச் எல்லாம் போட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீங்க கடவுள் அவதாரமா இல்லன்னா எந்த சினிமா எத்தனை நாள் ஓடும், எந்த ஹீரோவுக்கு எப்ப டைம் வரும்னு எப்படி உங்களால கரெக்டா சொல்ல முடியும்? அதான உன் ப்ராப்ளம். வெயில்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, காத்துன்னு பார்க்காம சினிமாவையே நம்பிட்டு இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்டுக்காரனுக்கு தெரியும்டா அந்த சினிமா எத்தனை நாள் ஓடுன்னு. ஒரு ஸ்டாருக்கு கூட தெரியாதுடா. சமோசா விக்கிறவனுக்கு தெரியும்டா அந்த படம் எவ்வளவு ஹிட் ஆகும்னு. டைரக்டர் கூட தெரியாது. என்ன மாதிரி பிளாக் டிக்கெட் விக்கிறவனுக்கு தெரியும்டா அந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணுன்னு. ஒரு ப்ரொடியூசர் கூட தெரியாது. எங்களுக்கு ப்ரிவியூ இல்ல, ரிவ்யூ இல்ல, ஒன்லி கிளாப்ஸ் அண்ட் விசில்ஸ். என்ன புரிஞ்சுதா? எங்க இவனை காணோம்? கையில எதுக்கு நான் பரம்பு வச்சிருக்கேன்? உன்னை நம்பி கல்யாணம் கூட பண்ணிக்காம என் வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிட்டேன்ல. முடியலடா. அங்கடா பாக்குற இன்டர்வலா? அந்த கால், அந்த கால். இப்ப என் கால கழுவுன தண்ணி எடுத்துக்க, தலையில தெளிச்சுக்க. அது உன் காலை என் கையால கழுவ விட்டல. ஆமா, காலு. அதே தண்ணியை என்ன குடிக்க வச்சல்ல. என்ன மறுபடியும் அங்க பாக்குறான்? இன்னொரு இன்டர்வலா? ராத்திரி தூங்குனீங்களா பாபா? பாபா, ஒரு சின்ன கேள்வி. ராத்திரி நீங்க ஞான சமாதியில ஸ்ரீ திருப்பதி வெங்கடாஜலபதி சாமி கிட்டையும் குருவாயூர் சாமி கிட்டையும் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க. நடுவுல ஏதோ ஒரு பேரு கேட்டேன் பாபா. சமந்தான்னு ஒரு பெண் சாமி. அவங்க ஒரு சைத்தன்யம்னு சொல்லலாம். பவர்ஃபுல்லான நாக தேவதை. ஓ, நைட்டு சமந்தா சமந்தான்னு புலம்பிட்டு ஏதோ நாகதேவதைன்னு கவர் பண்ணியா? பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டேன்னு புலம்பிட்டு என்கிட்ட புது பூஜைன்னு வேற கதை விட்டல. ஏயா அடிச்சா அடிபடாதா? இன்னும் நல்லா வாங்கிக்க. ஐயோ, ரொம்ப வலிக்குதுடா. நீ உட்கார உட்கார. நீ அடிக்காம இருந்தீனா உனக்கு நான் வந்து ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன். என்னது? இருங்க இருங்க, பரமாத்மா கூப்பிட்டு இருக்காரு. மேல ஏதோ வேலை இருக்கான், நான் போகணும். நான் இல்லன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. எனக்கு பதிலா என்னோட சீடன் உங்க கூடவே இருப்பான். சுனாமி பாபா. நான் போயிட்டு வரேன். டேய் கிட்ட, டேய் அப்ப இன்னையோட நம்ம பிரச்சனை எல்லாம் மொத்தமா தீர்ந்துருச்சுடா. ஹாப்பி மூமெண்ட்ஸ் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. தேங்க்ஸ் பேபி. இது பேர் பேபி தானே? பேபின்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்குது. அது பேர் பேபின்னு அதுக்கு தெரியாதோ என்னவோ, பாவம். ஓபன் பண்ணு. டேய், இதுல ஏதோ கார்டு இருக்குடா. அதான்டா, யூஸ் பண்ணிக்க பணமும் சொரிஞ்சிக்க கார்டும் கொடுத்துருக்கான்டா. டேய், இது கிரெடிட் கார்டு இல்லடா, ஆக்சஸ் கார்டு மாதிரி இருக்குடா. இங்க காமி, இது நமக்கு தேவையில்ல, தூக்கி போடு. இதுல 1 கோடிக்கு இருக்கும் போல இருக்குடா. 1 கோடியா? ஓ மை டாக். டேய், இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா ஊர்ல அத்தனை நாயை தூக்குறதுக்கு பதிலா இந்த ஒரு நாயை தூக்கி இருந்தா நம்ம பிரச்சனை முடிஞ்சிருக்கும். நாயோட இருந்து நாய் குணம் வந்துருச்சு உனக்கு. 5 லட்ச ரூபாய் கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கானா? சம்திங் இஸ் ராங்டா. டேய், என் பேபி எங்கடா? வராம எங்க சார் போகும்? ஏன் சார் என்னதான் பாசமா இருந்தாலும் இப்படியா காட்டுவீங்க? 5 லட்ச ரூபாய் கிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணாம் சார். நான் கெட்ட வேலையை நல்லபடியா செய்யணும்னு நினைக்கிறோம். உங்க நாயோட சேர்த்து உங்க மீதி பணத்தையும் காமன் கிட்ட விடுறோம். பிஸ்கெட் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. யாருக்குடா பிஸ்கட்? அதான் சார், நாய் பிஸ்கெட் தான். என்னடா சொல்ற? யாருக்குடா? அது உங்க நாய்க்கு தான் சார். டேய், கொன்னுடுவோண்ண.
என் பொண்ணு எங்க இருக்குன்னு மரியாதை சொல்லிடு. பொண்ணா? டேய் நீங்க கேட்ட 1 கோடி ரூபாயை அந்த ஆக்சிஸ் கடை கொடுத்துருக்க. மரியாதையா பொண்ணு ஒப்படைச்சிருங்க, இல்ல உங்களை ஷூட் பண்ணிடுவேன். இது நடுவுல பொண்ணு கேரக்டர் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு இப்ப முழுசா கிளாரிஃபை ஆயிடுச்சுடா. என்ன? அவன் கொடுத்த 1 கோடி நாய்க்கு இல்லடா, பொண்ணுக்கு. அவன் பேபி பேபின்னு சொன்னது டாக் இல்லடா, டாட்டர். எவனோ அவனோட பொண்ணை கிட்னாப் பண்ணி 1 கோடி ரூபாய் கொண்டு வர சொல்லியிருக்கான். அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கன்ஃபியூஷன். சரி இப்ப என்ன பண்ணலாம்? வேற என்ன பண்றது? அந்த டாகையும் அவன் கொடுத்த காசையும் கொண்டு போய் அவன் வீட்டாண்ட விட்டுரும். அவன் பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கும். பேக்ல கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுடா, கொஞ்சம் எடுத்துட்டு கொடுப்போம் மச்சி. அது ஒரு பொண்ணோட வாழ்க்கடா, தப்புடா. பாப்பலாம். என் பொண்ணு எங்க? கேஷ் எங்க? என்னடா கேஷ்? வாங்கிட்டு தேங்க்ஸ் கூட சொன்னீங்களே. சரியா போச்சு. ஏன் ரிசிப்ட் கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே? என்னடா உளற? மறுபடியும் கொஸ்டின் பண்ற. சிகரெட் என் கையில தான் இருக்கு, உன் பொண்ணும் என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. எதுவும் பண்ணிடாத. இன்னும் 2 hours டைம் எடுத்துக்க. 1 கோடி ஆக்சிஸ் கார்டு கோல்கொண்டா கிட்ட வந்துரு. இன்னொரு வாட்டி டைம் தர மாட்டேன். உன் பொண்ணு பாடிய கொரியர்ல அனுப்பிச்சிருவேன். பாய். டே